Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் ஒன் ஹேண்டட் மோடை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒன் ஹேண்டட் மோடை எதுக்கு நம்ம எனேபிள் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்றைக்கி நம்ம எல்லாருமே பெரிய டிஸ்பிளே சைஸ் உள்ள மொபைல்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மொபைல்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு கையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கையிலேயே உங்கள் மொபைலை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுமா இருந்துச்சுன்னா இந்த ஒன் ஹேண்டட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய டிஸ்பிளே சைஸை இந்த மாதிரி சின்னதாக்கி உங்களால் ஒரே கையில் ஒரு விரலை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த ஒன் ஹேண்டட் மோடை எப்படி நம்ம சாம்சங் மொபைல்ஸில் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒன் ஹேண்டட் மோடை எனேபிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒன் ஹேண்டட் மோட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல உங்களுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணோடனே இந்த ஒன் ஹேண்டட் மோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு டுட்டோரியல் மாதிரி ஒரு சின்ன ஐக்கன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த ஒன் ஹேண்டட் மோடை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றதையுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டன் மாதிரி யூஸ் பண்ணணுமா, ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்கள் தேவைக்கேற்ப அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஒன் ஹேண்டட் மோடை நான் இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் என்னுடைய ஹோம் பட்டனை மேலேருந்து கீழே தள்ளும் போது ஒன் ஹேண்டட் மோட் எனேபிள் ஆகிடும். ஸோ திரும்ப டிசேபிள் பண்ணணும்னா நான் இந்த பக்கம் ஸ்க்ரீனில் எந்த இடத்துலையாவது டச் பண்ணும்போது என்னுடைய ஒன் ஹேண்டட் மோட் டிசேபிள் ஆகிரும். ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கையில் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுறப்ப. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே உங்களுடைய டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்குது, ஒரே கையில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒன் ஹேண்டட் மோடை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.